தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் தொழிற்சங்க தலைவர்களே, தோழர்களே, முன்னணி தலைவர்களே, பொதுமக்களே, தொழிலாளர்களே, உங்கள் அனைவருக்கும் மாலை நேர வணக்கத்தை உரித்தாக்கிக் கொண்டு தற்பொழுது நடைபெற்று வரும் இந்த நாடு தழுவிய தர்ணா போராட்டம் இது வேலூர் மாவட்டத்தில் ஒரு பகுதியாக நடைபெற்று வருகிறது. இந்த விஷயங்களிலே நான் சிலரை தோழர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே நானும் சிலவற்றை குறிப்பிட வேண்டியுள்ளது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, தோழர்கள் இன்றைய நிலைமையில விலைவாசி அதிகமாக உயர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த அடிப்படையில் தேசிய ஊதியமாக ரூபாய் 26,000 நிர்ணயம் செய்திட வேண்டும் என்ற அரசாங்கம் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக கோரிக்கை வைக்கின்றோம். இரண்டாவதாக, ஒரு வருத்தத்துடன் இங்கே ஒரு செய்தியை பதிவிட கடமைப்பட்டிருக்கிறது எங்கள் AICCTU சங்கம். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, பாரத் நியாய சங்கீதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மோடி அரசாங்கம் கொண்டு வந்திருக்க அந்த சட்ட திருத்தம் 3 குற்றவியல் சட்டத்தை நம்ம நகல் எரிப்பு போராட்டமாக அனைத்து தொழிற்சங்க சார்பிலே கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு கூட நடைபெற்றது. அதில் நம்ம நகல் எரிக்கல. அந்த நகல் எரிக்காம போச்சு. அந்த அடிப்படையில் இன்னைக்கு ஒரு சூழ்நிலை நடந்திருக்கு. இது பழைய பேருந்து நிலையத்தில் மிகப்பெரிய ஒரு கூட்டு போர் இயக்கம் மதுபான கடைக்கு எதிராக நடந்தது. அந்த விஷயத்திலே இந்த ஏஐசிசியுடைய மாவட்ட பொதுச் செயலாளர் சிம்புதேவன், மாவட்ட தலைவர் ஏழுமலை உட்பட 7 பேர்கள் மிக பலவந்தமாக அந்த வேலையில ஏற்றி கொடுமையான குண்டர்கள் போல அழைத்து செல்லப்பட்டார்கள். இதை நாம் முழுமையாக இந்த அனைத்து தொழிற்சங்க சார்பிலே இந்த கோரிக்கையை தீர்மானமாக நிறைவேற்ற வேண்டும் என்று தாழ்மையுடன் இந்த சங்கத்தின் சார்பிலே கேட்டுக்கொள்கின்றோம். இதை ஏதோ தனக்கு மட்டுமல்ல, ஒரு தொழிற்சங்கவாதிக்கு மட்டுமல்ல, ஒரு தொழிலாளிக்கு மட்டுமல்ல, இது ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய சாபக்கேடு. 3வது முறையாக ஆட்சி செய்து வந்திருக்கக்கூடிய இந்த மோடி அரசாங்கம் இவ்வளவு ஒரு கீழ்த்தரமான ஒரு நிலையை எட்டியிருக்கிறது என்பதை மிக மிக ஆழமாக கருத்தினை தெரிவித்துக் கொண்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த தலைமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.